ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மொட்டை மாடியில் வந்து உங்களுக்கு செடியெல்லாம் காட்ட போகிறேங்க. லாங் ஷாட்டில் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு செடியும் பார்த்தா வீடியோ பத்தாது. என்கிட்ட 185 தொட்டி இருக்குது. எல்லா செடியும் வச்சுருக்கேன். மேலே செவந்தி, ரோஸு, கனகாம்பரம், மல்லி, முல்லை, சந்தனா முல்லை, பன்னீர் பூ, அரளி, ரெட்டு அரளி, ஒயிட் அரளி எல்லாமே மொட்டை மாடியில் இருக்குது. நல்லா பூக்கும். ரோசஸில் வந்து எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் பறிச்சிட்டேன், அதனால் கொஞ்சம்தான் இருக்குது பூ. காய்கறி நிறைய வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், முட்டைக்கோஸ், நூக்கல், கோவக்காய், அப்புறமா கீரை, அவுத்தி கீரை, மணத்தக்காளி கீரை ஒரு 4 தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை 2 தொட்டியில் வச்சுருக்கேன். இப்போ காயும் பறிச்சிக்கலான்னு வந்தேங்க. இது வந்து பொங்கலுக்கு பறித்தேங்க. அதுக்கப்புறம் நான் பறிக்கவே இல்லை. அப்போல்லாம் இது காய் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ காய் காய்ச்சிருக்கு. சிவப்பு நூக்குளுங்க. தோல் தான் சிவப்பாக இருக்கும், உள்ளார வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம ஊரில் வெள்ளை நூக்குள் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் மலை பிரதேசத்தில் முளைக்கிறதுங்க. நான் விதை போட்டேன், இங்கே வளர்ந்துருக்கு. நம்ம ஊர்லேயே பார்க்குறவன் பார்த்தா எல்லா செடியும் வளரும் தாங்க. பாருங்கள், ஒரே செடியிலேயே 2 நூக்கோல் காய்ச்சிருக்கு. அது ஹெல்த்தியாக நல்லா மண்ணாக இருந்ததுன்னா காய் நிறையா வைக்குங்க. இது ஒரு செடிக்கு 1 நூக்கோல் தான் காய்க்கும். 2 காய்ச்சிருக்கு. அடுத்தது கத்திரிக்காய் ஒரு 10 தொட்டியில் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் நான் ஒவ்வொரு வருஷமும் கத்திரிக்காய் நாற்று வாங்கி 10 தொட்டியில் வச்சு விட்ருவேங்க. பழைய செடி வீணாயிடுச்சுன்னா அதை பிச்சுட்டு புதுசாக நான் வச்சுட்டே இருப்பேன். அவரைக்காய் ஒரே ஒரு தொட்டியில் தாங்க இருக்குது. மேலே ஏற்றி விட்ருக்கோம். கொத்து கொத்தாக கீழேயே காய்ச்சிருந்தது. அதை நான் பறிச்சிக்கிட்டேன். அவரைக்காய் என்கிட்ட மூக்குத்தி அவரையும் இருந்ததுங்க. இப்போ அது காய்க்கலை. இதான் அவரைக்காய் பறிச்சிக்கிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் ஒரு 10 தொட்டியில் வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் ஒரே தொட்டியில் போட்டு செடியை பிடுங்கி கொஞ்சம் பெருசானோன்னே செடியை பிடுங்கி தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டிலையாக நட்டு விட்டேங்க. 10 தொட்டியில் இருக்குது வெண்டைக்காய். டெய்லி வெண்டைக்காய் பறிக்கலாம். ஒரு நாள் பறிக்கலைனாலும் முத்திருங்க. அது குழம்புல போட்டாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் டெய்லி தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வெண்டைக்காவை பறிச்சிடுவேன். ஒரு 15 வெண்டைக்காய் இருக்கும், பறிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு பூ பறித்தேங்க. சாமிக்கு பூ. இது சேஞ்சிங் ரோஸுங்க. கலர் மாறிட்டே இருக்குங்க. மதியானம் லைட் ரோஸ், அப்புறமா டார்க் ரோஸ் ஆகிடுங்க. பன்னீர் ரோஸுங்க. மாடிக்கு வந்தாலே செம்ம வாசனையாக இருக்கும். அது வெயிலில் காஞ்சி போயிடும்னு சொல்லிவிட்டு நான் அதையும் பறிச்சிட்டேன். நான் சாமிக்கு கொண்டு போய் வச்சுருவேங்க. எவ்வளோ வாசனை தெரியுங்களா அது. அப்புறமா பன்னீர் பூங்க. இந்த பூ எங்கேயுமே வராதுங்க. கோயிலெலாம் இந்த செடி அதிகமாக வச்சுருப்பாங்க. அதையும் பறிச்சிட்டேன். நான் பறித்த காய்கறியெல்லாம் இதுதாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.